இப்போ வந்து சண்டை போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சண்டை போடாதீங்கன்னு தானே சொல்லுவோம். சண்டை போடாதீங்க, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, சமாதானம் படுத்துறதுக்கு தான் நம்ம முயல்வோம். சண்டை போடுறத சிலர் விரும்ப மாட்டாங்க. சிலர் சண்டை போட்டால் சண்டை ஏதாவது வந்தால் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் இங்கே நிறைய அதிகம். சண்டைகளை அதனால தான் வந்து சண்டை போடுகிற போட்டியெல்லாம் அதனால தான் வந்தது. சண்டை போடக்கூடாதுங்கிறது தானே உண்மை. யாராவது சண்டை போட்டால், தெரிஞ்சவங்க சண்டை போட்டால் நம்ம விலைக்கு வைப்போம், தெரியாதவங்க சண்டை போட்டால் நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். அல்லது தெரிஞ்சவங்க யாருமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய மனிதர்களின் விருப்பமாக இருக்கணும். சண்டை போடணும், அதாவது வன்முறை ஆபத்தான சண்டைகளை போடக்கூடாது. உரிமையோட நண்பரிடம் போட சண்டை இருக்குல்ல, உரிமையோடு நமது உறவினரிடம் நண்பரிடம் உரிமையோடு போடுகிற சண்டை அழகானது, அதை எல்லோரும் விரும்புவாங்க, அது பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி சண்டைகள்லாம் பெருமையாக இருக்கும், அது மென்மையானது, பாதுகாப்பானது. உரிமையோடு நாம் போடுகிற சண்டைகள், அதில் வந்து நாகரிகமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட சண்டைகளை வந்து இப்போ உரிமையோடு நம்ம நண்பரிடம் சண்டை போடுறோம் அப்படின்னா அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து புண்படாமல் எப்படி சண்டை போடுவது, பிறருடைய மனசு புண்படாமல் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சண்டை போடணும். சண்டை கூட சந்தோஷத்தை தரும். சண்டை ஏன் போடணும்? டெய்லி சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தர் திட்டிக்கிறது கூட, அப்போ அந்த வார்த்தைகள் கடுமையாக இருக்கக்கூடாது. அப்போ நாகரிகமாக சண்டை போடணும். அப்போது சண்டையில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சண்டை இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடாத சண்டைலாம் இருக்குது. அதாவது வன்முறை ரொம்ப வன்முறை இருக்குது அந்த சண்டையில். கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, கண்ணாப்பண்ணா அடிச்சுக்கிறாங்க, அங்கே விபத்து, பயங்கர படுகாயம் ஏற்படுவதற்கும் மரணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சண்டையை சமாதானம் தான் பண்ணி விடுவாங்க. சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாருங்கள், ஆனால் வந்து இப்போ சண்டை போடுறதே வேடிக்கை பார்த்தா என்ன, இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்தா அவங்க பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்குறாங்களே, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்க முடியும்? ஒரு வக்கர உணர்வு தான். சண்டை போட்டோம், அடிக்கட்டும், சாவட்டும், அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா அது ஒரு வக்கர உணர்ச்சி. அப்போ இந்த குத்துச்சண்டை போட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, குத்துச்சண்டை போட்டி, மல்யுத்த போட்டி, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, மூஞ்சி முகம்லாம் பிஞ்சு போய் ரத்தம் ஊற்றுது, வாயிலேருந்து ரத்தம் வருது, மூக்கில் குத்துறாங்க. சில டைமில் வந்து எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும். காலில் அடிப்பாங்க, காலை வச்சு காலில் அடிப்பாங்க, அந்த காலே உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி அந்த சண்டை போடும்போதே செத்து போனவங்க இருக்காங்க, படாத இடத்துல பட்டு செத்து போனவங்களும் இருக்காங்க. இப்படி சண்டை அப்போ அதை பார்த்து ரசிக்கிறது எவ்வளோ பெரிய வக்கர உணர்ச்சி பாருங்கள். இப்போ மல்யுத்த போட்டி, இப்போ WWE இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு வக்கர உணர்வு தான். ஒரு அமைதியை விரும்பாதவர்களின் ஒரு தேர்வு தான் இந்த மாதிரி WWE எல்லாம் பார்க்குறது. மக்கள் அந்த மாதிரி மனநிலை இருக்கிறாங்க, அமைதியை விரும்பாமல் மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால தான் அதெல்லாம் அந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்தி வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த போட்டியை வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. மக்கள்கிட்ட அப்படி ஒரு வக்கர உணர்ச்சி இருக்குது. அதனால் இந்த மாதிரி சண்டைகளெல்லாம் நடத்தி மக்கள்கிட்ட வந்து காசு பார்க்குறாங்க. இதுவே அமைதியை விரும்புகிறவங்க இருக்காங்கல்ல, சமாதானத்தை விரும்புகிறவங்க, சண்டையை விரும்பாதவங்க இருக்காங்க. எங்கேயாவது யாராவது ஒரு ஆக்சிடென்ட்னா கூட போய் பார்க்க மாட்டாங்க, பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரத்தத்தையே பார்த்து ரத்த காயத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மென்மையாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சண்டைகளை அவங்ககிட்ட இந்த வக்கர உணர்ச்சி இருக்காது. அவங்க இந்த மாதிரி சண்டைகளை விரும்பவே மாட்டாங்க. சண்டை போட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. சண்டை போட்டால் பிடிக்காது. அதாவது சண்டைன்னா இது ஆபத்தை ஏற்படுத்துகிற அழிவு, வன்முறை நிரம்பிய அந்த சண்டைகளை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான மனப்பான்மை உடையவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் இயற்கையானது, அதுதான் மனித உணர்வு, மனித இயல்புங்கிறது அதுதான். சண்டை இந்த மாதிரி ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வன்முறை கலந்த அந்த சண்டையை மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க, அதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த சண்டையவே ரசிக்கிறாங்க பாருங்கள். இந்த மல்யுத்தம், குத்துச்சண்டை, கராத்தே, இதெல்லாம் ரசிக்கிறாங்க. ஒருத்தர் குத்திக்கிறது, அடிச்சுக்கிறது, WWE இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதை ரசிக்கிற அத்தனை பேருக்கும் மனசு கெட்டு போய் கிடக்குது, வக்கர உணர்வாக மாறிவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ரசனை தான் 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டால் கூட ரசிக்கிறாங்க. 2 நாடும் போரிட்டுக்கிட்டால் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் இன்றைக்கி செத்து போனாங்க, 1000 பேர் தானா, 500 பேர் தானா, எப்படி அவங்களாம் சண்டை போடுறாங்க, எப்படி குண்டு போடுறாங்க, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இந்த மாதிரி வக்கர உணர்வு படைத்தவர்களுக்கு இருக்கிறது. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மனித இயல்புன்னு நினச்சிக்கிட்டு அதை மேலும் மேலும் ஊக்குவிக்காமல் இது ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம மனசை நாம் சரிப்படுத்தணும். இதுவும் ஒரு நோய் தான். இந்த மாதிரி சண்டை போடுறதை பார்த்து சந்தோஷப்படுவதும் ஒரு மனநோய். அது உடல் சார்ந்த நோயாகவும் அது இருக்குது.
உடல் நோய் தான் மனநோய். உடம்பில் ஒரு நோய் இருந்தால் மனசுலேயும் நோய் இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ 2 பேர் சண்டை போடுறதை பார்த்து ரசிக்கிறது ஒரு மனநோயின்னா அப்போ உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம். உடலில் நோய் இருப்பவர்கள் இது போன்ற சண்டைகளை ரொம்ப விரும்புவாங்க, பார்த்து ரசிப்பாங்க. ஏன்னா இவங்களும் உடம்புல ஒரு நோயோடு இருக்காங்க, அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எங்கே அழிவை பார்த்தாலும் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாம் ஆரோக்கியமாக இருந்தோம்னா இந்த உலகத்தில் அழிவை பார்க்குறக்கே நமக்கு பிடிக்காது. ஆரோக்கியமானவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியமானவங்க அந்த அழிவே விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வன்முறை நிரம்பிய சண்டைகளை விரும்ப மாட்டாங்க, விபத்துகளை விரும்ப மாட்டாங்க, குற்றங்களை விரும்ப மாட்டாங்க, அமைதியை தான் விரும்புவாங்க, பாதுகாப்பை தான் விரும்புவாங்க. ஆரோக்கியமானவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் நோயாளிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க உடம்புல நோய் இருக்கனால தினம் வலியால் அவஸ்தைப்படுறதுனால இந்த உலகத்தில் எங்கேயாவது வலிகளை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நாம் மட்டும் ஒரு ஆறுதல் அடைவார்கள். நாம் மட்டும் இந்த உலகத்தில் வலியோடு இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேர் வலியோடு இருக்காங்க, துன்பத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு சண்டை இதெல்லாம் பார்த்தா வேடிக்கை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நோயாளிகளுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கணும், எதுக்காக சொல்கிறேன்னா நோயாளிகளை நான் குற்றவாளிகளாக சித்தரிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. நோயின் தன்மை. அதனால தான் நீங்கள் நோயாளிகளாக இருக்கிறவங்க அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் அந்த மனப்பான்மையிலேருந்து விடுபட முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகணும். உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்களுடைய லட்சியமே என்னென்னா ஆரோக்கியமாக வாழ்கிறது தான். உங்கள் உடம்புல நோயை வச்சுக்கிட்டு நான் மருத்துவத்துறையில் சாதிக்க போகிறேன், விஞ்ஞான துறையில் சாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் மனப்பான்மையை மாற்ற முடியும். உங்கள் மனசில் உள்ள வன்முறை உணர்ச்சியை மாற்றி மென்மையானவர்களாக நீங்கள் மாற முடியும். வக்கர உணர்ச்சியை மாற்ற முடியும். ஆரோக்கியமானவர்களாக இருந்தால் தான் மென்மையாக இருக்க முடியும். அன்பு பாசம்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த குற்றங்கள் பிடிக்காது, போர்கள் பிடிக்காது, அடிதடி சண்டை, அழிவை ஏற்படுத்துகிற அந்த சண்டைகள் பிடிக்காது. அமைதியும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தான் விரும்புவாங்க. அன்பு பாசத்தையும் தான் விரும்புவாங்க. யார்? ஆரோக்கியமானவர்கள். அதனால் இந்த சண்டை போடுறது இதெல்லாம் குத்து சண்டை போடுறது இதெல்லாம் வக்கரமான ஒரு மனநிலை. இந்த மாதிரி மனநிலையுடைய மக்கள் அதிகமாக இருக்கும்போது அதையே வியாபாரிகள் பார்த்தாங்க, வாங்க சண்டை போடுறதே ஒரு தொழிலாக வச்சுக்கலாம். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவெலாம் அங்கே பயங்கர குத்து சண்டையில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். மல்யுத்த சண்டையில் சண்டை போடுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அடிக்கடி அங்கே தெருக்களில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தெருவில் இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு இப்படி இருக்கிற ஒரு ஆர்வம், வரவேற்பு, சண்டை போடுறதுல மக்களுக்கு இருக்கிற ஆர்வம், அதை பார்க்குறதுல மக்களுக்கு இருக்கிற வரவேற்பு, இதையெல்லாம் கவனித்த உடனே அங்கங்கே தெருக்களில் போட்டி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி குத்து சண்டையாகவும் மல்யுத்தமாகவும் WWAவும் மாறி போய் நிற்குது. இது வட இந்தியாவிலையும் இந்த மாதிரி குஸ்தி போடுறது சண்டை போடுறதெல்லாம் வட இந்தியாவில் இருக்குது. மணல் பரப்புலேருந்து சண்டை போடுற வழக்கம்லாம் வட இந்தியாவில் இப்போவும் இருக்குது. வட இந்தியர்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இதை சிலம்பமாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சண்டை போடுற வழக்கம் இப்போ தமிழ்நாட்டில் அதை ஒரு போட்டியாக நடத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுற வழக்கம் தமிழ்நாட்டில் குறைவு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் மென்மையானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி திருப்திப்பட்டுக்க முடியாது. இந்த WW இதெல்லாம் அப்புறம் வீடியோ கேம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரியான ஃப்ரீ ஃபயர், அந்த மாதிரி பப்ஜி, இதெல்லாம் இந்த கேமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை உணர்ச்சி தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன வயசு பசங்களுக்கு அவங்க மனசில் இருக்கிற வன்முறை உணர்ச்சியோட ஒரு வடிகால்களாக தான் இந்த வீடியோ கேம் இருக்குது. வடிகால்களாகவும் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற கோபத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்திக்கிறாங்க, வீடியோ கேம் மூலமாக வெளிப்படுத்திக்கிறாங்க. வீடியோ கேம்னு ஒன்று இல்லைன்னா அவங்க கோபத்தை எங்கே வெளிப்படுத்துவாங்க? படிப்பு அந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா படிப்பும் ஒரு சண்டை போடுகிற ஒரு நடைமுறை தான். படிப்புங்கிறதும் நீ படித்து முடித்து என்ன பண்ண போகிற? நீ ஒரு விஞ்ஞானியாவை, அணுவுலைய நிறுவ, அணுகுண்டுகளை தயாரிப்ப, அணு ஆயுதத்தை தயாரிப்ப, அப்புறம் ஒரு தொழிற்சாலையை கட்டுவ, அல்லது வாகனங்களை உற்பத்தி பண்ணுவோம். வாகனங்கள் இங்கே என்ன பண்ணும்? நிறைய விபத்துகளை ஏற்படுத்தி அதில் நிறைய பேர் செத்து போவாங்க. ஆக படிப்பும் ஒரு வன்முறை உணர்ச்சியின் வடிகால் தான். வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வன்முறை உணர்ச்சியை முறைப்படுத்தி அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி தான் இந்த படிப்புங்கிறது, பள்ளிக்கூடம், கல்லூரிங்கிறது. படித்து முடித்து நீ என்ன தொழில் பண்ணாலும் அதனால் நீ இந்த உலகத்தில் அது ஒரு அழிவை தான் ஏற்படுத்தும். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நீ எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அந்த தொழில் மூலமாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அழிவு ஏற்படும் கண்டிப்பாக. நீ ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவனம்னு நினைக்கிற, படித்து முடிச்சுட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில் பெரிய கோடீஸ்வரனானும் தொழிற்சாலை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிற, அந்த தொழிற்சாலைனால மாசுபடும், நிலம் மாசுபடும், நீர் மாசுபடும், காற்று மாசுபடும். அப்புறம் நீ பெரிய வாகனங்களெல்லாம் உற்பத்தி பண்ணணும், பெரிய கார் தொழிற்சாலை வைக்கணும் அப்படின்ற நிறைய கார்களை உற்பத்தி பண்ணி
பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரியில் படித்து முடித்தவர்கள் தான் கார் தொழிற்சாலையெல்லாம் வைக்க முடியும். அப்போ கார்களை உற்பத்தி பண்ணி, டூ வீலர் உற்பத்தி பண்ணி விடுவாங்க. அது வந்து ஆக்சிடெண்ட்டில் 10 லட்சம் பேர் உலகத்தில் சாவாங்க. இப்படி தெரியும். இதோட உள்ளுணர்வு தான் அவங்க இந்த மாதிரி சாவதற்கு, மக்களை அழிப்பதற்கு இந்த மாதிரி தொழிலில் வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம இந்த தொழிலை இதுதான் இந்த மாதிரி உள்ளுணர்வு, நமக்கே அறியாத உள்ளுணர்வு, அதுதான் இந்த வேலையை செய்ய வைக்கும். ஒரு வக்கர உணர்ச்சி மனிதர்கள்கிட்ட இருக்குது, வன்முறை உணர்ச்சி, ஒரு மனிதர்களே பழிவாங்குகிற ஒரு கோப உணர்ச்சி, பிறரை அழித்து தனது வீரத்தை நிரூபிக்கிற ஒரு நம்பிக்கை. பிறரை அழிப்பதன் மூலமாக தான் நம்முடைய வீரத்தை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு வழி ஏற்படுத்தி தருகிற ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே. மக்களை அழிக்கணுங்கிற எண்ணத்திற்கு, அழிவு சார்ந்த கற்பனைகளுக்கு தேவையான கல்வி அறிவை ஊட்டுகிற ஒரு இடம்தான் பள்ளிகள், கல்லூரிகள், புத்தகங்கள், ஆசிரியர்கள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு எந்த தொழில் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும். அந்த பக்க விளைவு தான் அழிவு. அந்த பக்க விளைவு தான் மறைமுக நோக்கமாக இருக்கிறது மனிதர்களுக்கு. எந்த விதத்துலையுமே யாருமே அநியாயமாக செத்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் அநியாயமாக நீ ஒரு வாகனம் போனால் விபத்து ஏற்பட தான் செய்யும். அந்த ஒரு உயிர் உனக்கு அப்போ வாகனம் ஓட்டணும்னா 10 லட்சம் பேரை இந்த உலகத்தில் நீங்கள் பலி கொடுத்தாகணும். ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் பேர் சாகுறாங்க இந்த வாகன விபத்தின் மூலமாக. அப்போ வாகனங்கள் ஓட்டணுன்னா நீ 10 லட்சம் பேர் இந்த உலகத்தில் நீ பலி கொடுத்தாகணும். அப்போ தான் அந்த வண்டியை நீ ஓட்ட முடியும். அப்படின்னா இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது? பாதுகாப்பான வாகனங்களை உருவாக்குவதன் மூலமாக நீ விபத்துகளை தவிர்த்து விட முடியுமா அப்படின்னா முடியாது. வேணால் குறைக்க முடியுமே தவிர விபத்துகளே இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தவே முடியாது. கண்டிப்பாக 10 லட்சம் பேருங்கிறத ஒரு நாள் நீ பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதன் மூலமாக, சாலைகள் அமைப்பதன் மூலமாக 10 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா ஒரு 8 லட்சம் பேர், ஒரு 2 லட்சம் பேரை நீங்கள் குறைக்கலாம். விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்போ இந்த மாதிரி சாவுகள் நடக்கவே கூடாது, விபத்து மூலமாக ஒருத்தரும் சாகக்கூடாதுன்னா வாகனமே இல்லாத ஒரு உலகை உருவாக்க வேண்டும். வாகனங்களே இல்லாத ஒரு உலகம், மக்கள் எங்கே போனாலும் நடந்து போகணும், ஓடி போகணும். இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் விபத்துகள், இந்த மாதிரி ஒரு அழிவுகளே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும், நம்பிக்கையான ஒரு பாதுகாப்பான ஒரு உலகம் எப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த இயந்திர அறிவியல் உலகமாக இருக்காது. அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக தான் இருக்கும். காடுகளில், குடிசைகளில் செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிற, இயற்கையில் உருவாக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு உலகம். விவசாயம் அனைவருமே விவசாயம் பார்க்கணும், அவங்கவுங்க உணவை அவங்களே உற்பத்தி பண்ணணும். தற்சார்பு வாழ்க்கை முறை தான் இதற்கு தீர்வு. பணம் பணம் என்கிற நடைமுறை இல்லாத ஒரு உலகம். அதுதான் ஒட்டுமொத்த எந்த ஒரு அழிவும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அநியாயமாக செத்துவிடக்கூடாது. குற்றங்களாலோ, வாகன விபத்துகளாலோ, நோய்களாலோ இறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள ஒரு உயிரோட மதிப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மக்கள் தொகை அத்தனை பேருடைய மதிப்பு தான் இந்த ஒரு உயிரின் மதிப்பு. என்னுடைய உயிர் அதோட மதிப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய மதிப்பு, அந்த 800 கோடி பேரோட மதிப்பு தான் எனது உயிரின் மதிப்பு. அந்த அளவுக்கு எனது உயிர் எனக்கு உயர்வானது, அதை விட மேலானது. அதுபோல் உங்களுடைய உயிரும் அப்படி தான். உங்களுடைய உயிரின் மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களை தவிர இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 800 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருடைய உயிரின் மதிப்பு என்னவோ அதுதான் உங்கள் உயிரின் மதிப்பு. உங்கள் உயிரின் மதிப்பை உங்கள் பார்வையிலிருந்து பாருங்கள். எனது உயிரின் மதிப்பை எனது பார்வையிலிருந்து பாருங்கள். அப்போ தான் எனது உயிரின் மதிப்பு உங்களுக்கு புரியும். உங்கள் உயிரோட மதிப்பை உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கணும். அப்படின்னா உங்கள் ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. நீங்கள் செத்தா நீங்கள் சம்மதிப்பீங்களா? நீங்கள் செத்து போவதை அலட்சியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? நீங்கள் செத்து போவதை அலட்சியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தேவையா அப்படின்னு உங்கள் பார்வையிலிருந்து நான் கேட்குறேன். அதுபோல் நான் செத்து போனால் கூட நான் செத்து போனால் அதை அலட்சியப்படுத்துகிற இந்த மனித வாழ்க்கை எனக்கு தேவையா? தேவையில்லை. எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம். அதுபோல் உங்களுக்கு உங்கள் உயிர் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உயிர் முக்கியம். அப்படின்னா அந்த உயிருக்கு எந்தவித ஆபத்துகளும் விபத்துகளும் ஏற்படாத வகையான ஒரு பாதுகாப்பான உலகம் தேவை. அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நிறைய ஆபத்துகளை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு பாதுகாப்பான உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமே இல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நாம் போயிடணும். அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக உயிர் வாழ்வாங்க.
ஒரு எந்தவித இயற்கை பேரிடர், ஆனால் இயற்கை பேரிடர் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. என்னது, பெரும் வெள்ளம், புயல், மழை, இதிலேருந்து மட்டும் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். காடுகளோடு இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது அதுலேருந்து கூட அவங்க எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத அவங்க கற்றுப்பாங்க. பெரிய வெள்ளம் வருது, அவங்க காடுகளில் தான் வாழ்கிறாங்க, திட்டமிட்டு அவங்களே உருவாக்கிய காடுகளில் வாழப்போகிறார்கள் என்றால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அப்போ ஏதாவது வெள்ளம் வருதுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு தான் வச்சுருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், திடீர்னால வெள்ளம் வருது, நமக்கு எந்த பயிற்சியுமே இல்லை, நீச்சலே கற்றுக்கல, நம்ம நீச்சலே தெரிய மாட்டேங்குது, அதனால் இறந்து போயிடுறாங்க. பெரிய வெள்ளப்பெருக்காக இருந்தால் கூட அதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது, எப்படி நீச்சல் தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தால் கூட, பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டால் கூட எப்படியாவது தப்பிச்சிடலாம், அதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது அப்படியே கரையை நோக்கி ஒதுங்கி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டால், அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு நீங்கள் தண்ணிக்கு அடியில் போயிட்டீங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, தண்ணியின் பிடிக்குள் மாட்டிக்கொண்டீர்கள், அது நேரத்தில் தண்ணிக்கு மேலே வர வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பயணித்தாலே மூச்சு விட வாய்ப்பு இல்லாமல் செத்து போயிடுவீங்க. எப்பேற்பட்ட நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட மூச்சு விடுவதற்கு வாய்ப்பே இல்லை, பெரிய காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்டீர்கள் அப்படின்னா அந்த நீர்ச்சுழலில் மாட்டிக்கொண்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அந்த தண்ணி உங்களை அடியில் கூட்டிகிட்டு போயிடுச்சு, தண்ணிக்கு அடியில் கூட்டிட்டு போயிடுச்சு. அப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் தண்ணியை குடித்து வேறு வழியே இல்லாமல், மூச்சு விட வழி இல்லாமல் இறந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கை பேரிடர் என்பது அதிலேருந்து பாதுகாத்துக்கணுன்னா ஒரு அசாத்தியமான ஒரு முன் தயாரிப்பு தேவை என்பது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரே ஆபத்து இயற்கை பேரிடர் தான். பெரிய மழை, வெள்ளம், இதுதான். பூகம்பம் கூட நீங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தீங்கன்னா அவங்க பூகம்பம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்கள் குடிசையில் தான் வாழ போகிறீங்க. அப்படி இருக்கும்போது பூகம்பத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, பூகம்பம், நிலநடுக்கத்தை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்னென்னா ஒரே பயம், இந்த பெரிய புயல், மழை, காட்டாற்று வெள்ளம், இது மட்டும்தான். இந்த வெள்ளப்பெருக்கு மட்டும்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய ஆபத்து. நம்ம என்ன டாப்பிக்கில் ஆரம்பிச்சு, சண்டை போட்டால் நம்ம சமாதானம் தான் படுத்துவோம், சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் சண்டை போடுறதை ரசிக்கிற மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அது என்ன ஆகிப்போச்சுன்னா வியாபாரிகள் இதை கவனித்து அதை தொழிலை போட்டியாக மாற்றிட்டாங்க. போட்டியாக மாற்றிட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குத்துச்சண்டை போட்டி, மல்யுத்த போட்டி, WWE, இதெல்லாம் சண்டை போடுகிறத ஒரு தொழிலாக மாற்றி அதிலேருந்து அவங்க சந்தோஷமாக வியாபாரிகள் அதை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போடுறத பார்க்குறது, ரசிக்கிறதே ஒரு வக்கர உணர்ச்சி தான். சண்டை போட்டால் நமக்கு தெரிஞ்சவங்க சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானம் தான் படுத்துவோம். அப்போ சமாதானம் தான் படுத்தணுமே தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போடுறதே போட்டியாக மாற்றிட்டாங்க. சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணுமே தவிர சண்டை போடுறாங்க, நல்லா அடிச்சுக்கிறானுங்க. சரி வா, நீயா நானா பார்த்துக்கலாம், நீயா அவனா 2 பேர் சண்டை போடுங்க, யார் ஃபஸ்ட்டு நல்லா அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வக்கர உணர்ச்சி. அதனால் எதனால் வருது அந்த சண்டை ஏன் சண்டை போடுகிற போட்டியெல்லாம் வருதுன்னா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அது தொழிலாக மாற்றிட்டாங்க. அதனால தான் அதை சண்டை போடுகிறத ஒரு தொழிலாக மாற்றி ஒரு போட்டியாக மாற்றிட்டாங்க. சண்டை போட்டால் உனக்கு பணமே கிடைக்காது அப்படின்னா யாருமே சண்டை போட மாட்டாங்க. அதனால் விளையாட்டு போட்டி, கலைகள், இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும். ஏன் கலைகளுக்கு தடை விதிக்கணும், நம்மளால் இன்றைக்கி டான்ஸே மக்கள்லாம் நடனம் ஆடுவது கிடையாது, வேடிக்கை பார்க்க தான் செய்கிறாங்க. அதுபோல் விளையாட்டு போட்டி ஏன் இன்றைக்கி மக்கள் விளையாடுறதில்லை அப்படின்னா விளையாட்டை வேடிக்கை பார்க்குறாங்க. அதுபோல் மக்கள் இன்றைக்கி சண்டையும் போடுறதில்ல, உரிமையானவர்களிடம் கூட சண்டை போடுவதில்லை. காரணம் என்னென்னா குத்துச்சண்டை, கராத்தே, இதெல்லாம் பார்த்து மக்கள் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த டாபிக் நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா விளையாட்டு போட்டி, அதாவது குத்துச்சண்டை, சண்டை போடுறதே போட்டியாக நடத்துகிறாங்களே. சண்டை போடுறத பார்த்தா அவங்க சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க, ஏங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு விலக்கி விட தான் நம்ம பார்ப்போம். விலக்கி விடுறது தான் நியாயம். சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குறது கூட ஒரு அது நல்ல பண்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது சண்டை போடுறதே போட்டியாக மாற்றி அதை மக்கள் ரசிக்கிறாங்க. குத்துச்சண்டை, ஒருத்தர் மூஞ்சில் குத்திக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அடி குத்துன்றாங்க, குத்து அடின்றாங்க. சண்டை போடக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதுன்னா நல்ல பழக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் சண்டை போடும்போது அடி, வெட்டு, குத்து அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதுபோல் தான் குத்து சண்டை போடுறாங்களா, குத்து, வெட்டு, குத்து, வீழ்த்து, அடி அப்படின்னு உற்சாகம் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ வக்கர உணர்ச்சி பாருங்கள், எவ்வளோ கெட்ட குணம் பாருங்கள். மல்யுத்தம், இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கிறோம். அவங்க மேலே பல்ட்டி அடித்து கீழே விடுறாங்க, தூக்கி தரையில் போடுறாங்க,
கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சி போகுது, அதெல்லாம் பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி சண்டை போட்டிகளுக்கு நீங்கள் ரசிகர்களாக இருக்காதீங்க. குத்துச்சண்டைக்கோ மல்யுத்த போட்டிக்கோ, அப்போ உங்கள் மனசு கெட்டு போய்டும்னு அர்த்தம். அதனால் மென்மையாக மனித உணர்வோடு மனித பண்போடு வாழணும், மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும். மனிதர்கள் மென்மையானவர்கள். சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் இயற்கையானது. சண்டை போடுறதே நீ ரசிக்கிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு கெட்ட குணம் இருந்தால் சண்டை போடு, குத்து அப்படிங்கிற. குத்துச்சண்டை போட்டி நடக்குதுன்னா குத்து அடி கூடாத அப்படி அப்படின்னா மனசு கெட்டு போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதனால் வக்கர உணர்ச்சி, அது வக்கர உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் அது. அதனால் அந்த மாதிரி விஷயம் இயற்கையானது கிடையாது, நம்ம மனநிலையை மிகவும் பாதிக்கக்கூடியது. அதனால் சண்டை போடுறத, நம்ம சண்டை போடுகிற விளையாட்டுகளை பார்க்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து.